ஹலோ, கண்ணப்பர் வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் கதை, அதை இந்தியாவில் எடுக்காமல் நியூசிலாண்டில் எடுக்கிறதுக்கு என்ன காரணம்? தேங்க்யூ சார். நீங்கள் கேட்ட கேள்வி நல்ல கேள்வி தான். இதே கேள்வி எல்லாருமே கேட்டாங்க. என்னை ஃபஸ்ட்டு திட்டினதே பிரபு அண்ணா தான். டே எதுக்குடா போகிற நீ நியூசிலாண்டு, இதுக்கு கண்ணப்பா போய் நியூசிலாண்டில் ஷூட் பண்ண போகிற அப்படின்னு கேட்டார். சி வால்யூம் இது ஓகேயா? செக் செக். இது ஓகேயா உங்களுக்கு? பேஸ் குறைக்க சொல்றாங்கண்ணா. செக் செக். இப்போ ஓகேயா? ஓகே. சாரி, இங்கே இருக்கிறதே ரொம்ப நாட்டி அவர் தான், என் தப்பு கிடையாது. கண்ணப்பான்றது நான் ஜாஸ்தி படிச்சிருக்கேன், அதை பற்றி இன்னும் கற்றுக்கிறது இன்னும் ஜாஸ்தி இருக்குது அந்த கேரக்டர் பற்றி. ஆனால் அந்த பேஸ் ஆஃப் த ஸ்டோரி வந்து 2nd 3rd century நடுவில் நடந்த கதை இது. அண்ட் அப்போது இந்தியா எப்படி இருந்தது, நம்ம நாடு எப்படி இருந்தது. சி ஆஸ் ஹியூமன் பீயிங்ஸ் நம்ம எல்லாம் வெரி டிஸ்ட்ரக்டிவ். இட்ஸ் அன்ஃபார்ச்சுனேட். கடவுளை வேண்டிப்போம் தவிர கடவுள் கிரியேஷனை நம்ம மதிக்க மாட்டோம், நேச்சரை மதிக்கிறதே கிடையாது. நம்ம பஞ்சபூதத்தை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுவோம்னு சொல்கிறோம், வேண்டிக்கிறோம்னு சொல்கிறோம், ஆனால் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுறது கிடையாது. நம்ம வாட்டரை பொல்யூட் பண்ணிட்டோம், நம்ம ஃபாரஸ்ட்டை கட் பண்ணிட்டோம், ஸ்மோக் பொல்யூஷன் ஜாஸ்தி பண்ணிட்டோம். நான் கண்ணப்பாவை எடுக்கும்போது அந்த காலத்துக்கு எடுத்துன்னு போன ஆசை எனக்கு இருந்தது. ஸோ 2015 எனக்கு இந்த கதை ஐடியா ஒரு ரைட்டர் வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பெண்ட் பண்ணும்போது அவர்னால முடியல. ஸோ ஐ டுக் அப் த ப்ராஜெக்ட். நான் ஏத ஆரம்பித்தப்போ நான் வேறு அந்த உலகத்துக்கு எடுத்துன்னு போகணுன்னு நினச்சேன். நான் ஐ வாண்டட் டு டேக் தெம் பேக் 2nd 3rd centuryக்கு எடுத்துன்னு போகலாம். ஸோ இதுக்காக லொக்கேஷன்ஸ் பார்த்துன்னு இருந்தோம். ஸோ இந்தியாவில் நார்த் ஈஸ்ட் பார்த்தேன், லடாக் லேக் பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், விஷுவல்ஸ் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் யுனைடெட் ஸ்டேட்ஸில் கலிஃபோர்னியா ரெட்வுட் ஃபாரஸ்ட், அதுக்கப்புறம் மினிசோட்டா, லண்டன் அவுட்ஸ்கர்ட்ஸ், அதுக்கப்புறம் ஸ்காட்லாண்ட், வைக்கிங்ஸ் ஷூட் பண்ண இடத்துலலாம் போய் பார்த்துருக்கேன் நான் அயர்லாண்டில். அதுக்கப்புறம் தென் ஐ வென்ட் டு மலேசியா where they shot மார்க்கோ போலோ. தென் ஆஸ்திரேலியா போயிருந்தேன். தென் ஒரு நாள் எங்கள் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து நியூசிலாந்து போய் பார்க்கலாம், இல்லை நியூசிலாந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ், எங்கே போய் பார்க்க முடியும், சரி போகலான்ட்டு. ஒரு பக்கத்தில் எங்கள் அப்பா திட்டின்னு இருந்தார். ஏண்டா நீ டைரக்டர் இல்லை, கதை நீ ரெடி பண்ணின்னு இருக்க, நீ கதை எப்போ எடுப்பியோ தெரியாது, நீ பார்த்து நீ லொக்கேஷன்ஸ் பார்த்துன்னு இருக்கு. இல்லைப்பா, சிவன் எப்போ பெர்மிஷன் கொடுப்பாரோ அப்போ தான் பண்ண முடியும். ஸோ ரெடியாக இருக்கிறேன். whenever I give say I want to prepare, எதானாலும் ப்ரிப்பரேஷன் ரெடி பண்ணிக்கலான்ட்டு. ஸோ 2019 நியூசிலாந்து போய் பார்த்தேன். காட் வரைஞ்ச, கடவுள் வரைஞ்ச லாஸ்ட் பெயிண்டிங் எதனா இருக்குன்னா அது நியூசிலாந்து தான். அந்த வாட்டர், த ஃபாரஸ்ட், அந்த ஸ்கை, இட்ஸ் ஃபெனாமினல். அது பார்க்கும்போது நினச்சேன் திஸ் இஸ் வேர் கண்ணப்பா ஷூட் பண்ணுன்ட்டு. ஸோ நீங்கள் பார்க்கும்போது கூட அப்போது இந்தியா அப்படி தான் இருந்திருக்கோம், நம்ம தான் கெடுத்துட்டோம். ஸோ அதுக்காக தான் ஐ வாண்டட் டு டேக் தம். அண்ட் நீங்கள் அண்ணா பிரபு அண்ணா ஒரு பாட்டு எடுக்கும்போது நாங்களும் பிரீத்தி எங்கள் டியூட் ஒன்று இருந்தது. அந்த லேக் கிட்ட போய் ஷூட் பண்ணின்னு இருந்தோம். அண்ணா சாப்பரில் இறங்கினார். நாங்கள்லாம் ஜூனியர்ஸ் இல்லை, நாங்கள்லாம் காரில் போனோம். அண்ணா அப்பா சாப்பரில் வந்து இறங்கினார். ஏய் விஷ்ணுங்க வாப்பா. அண்ணா ஏய் இது நீ நம்ம ஷூட் பண்ணிட்ட அப்புறம் படம் பார்க்கும்போது எல்லாருமே டேய் இவங்கெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி சிஜி பண்ணிட்டாங்க, கலர் ஜாஸ்தி ஏற்றிட்டாங்கடா அந்த சொல்ல போகிறாங்க. இதை நம்ம எப்படி தான் மேட்ச் பண்ண போகிறோம் சார். ஸோ நீங்கள் பார்க்குற எவ்ரி விஷுவல் நாங்கள் விஎஃப்எக்ஸ் கிடையாது. ஒரு பார்வதி பரமேஸ்வரன் அவங்க அபோட் கைலாசம் வரைக்கும் நாங்கள் சிஜி பண்ணியிருக்கோம். அது தவிர நீங்கள் பார்க்குறதெல்லாம் நேச்சுரல் லொக்கேஷன்ஸ். ஸோ இதுக்காக தான் நான் அங்கே போய் ஷூட் பண்ணேன். தேங்க்யூ. எஸ் சார். எஸ் சார், எஸ் சார். சார் கேன் யூ புட் இட் அ லிட்டில் க்ளோசர்? சார் மைக் வேலை பண்ணல சார்.
according to epics, Kannappa is supposedly a descendant of Bhima from the Mahabharata, whose favorite weapon was mace, Gajayudham. But whereas in the film, the stunt sequences had bows and arrows. Was it a deliberate change of weapon that you resorted to? It was mentioned that you did a lot of research. Can you throw light on this? Yes, I will, sir. நான் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுத்தையும் பிரேக் பண்ணுறேன், மன்னிக்கணும். See, yes, all the tribals in this area, நம்மள நம்புறது என்னென்னா, நம்மள பீமன் ஒரு கிளான், சென்சு ட்ரைப். கண்ணப்பா பிலாங் டு சென்சு ட்ரைப் அண்ட் அவங்க வந்தது கூட அதே கிளானில் தான். பட் தெர் இஸ் அ பேக் ஸ்டோரி ஃபார் இட். I'll explain the back story. It's going to be like a little history lesson, so அது மன்னிக்கணும். See, first 1938ல தான் கண்ணப்ப நாயனார் என்ற படம் தமிழில் ஃபர்ஸ்ட் டைம் was shot by Mr. V.T. Sundaram, V.N. Sundaram sir. அதுக்கப்புறம் it was prior to that, I'll give you a back story of Kannappa. இது மிச்ச questions கூட சிலது ஆன்சர் ஆகிடும் இப்போவே. ஆதிகுரு சங்கராச்சாரியா அவர் வந்து 7th centuryல ஸ்ரீசைலம் என்ற ஜோதிர்லிங்கம், அது ஹைதராபாத்லேருந்து ஒரு 2 hours தூரம், அங்கே அவர் ஸ்ரீசக்கரம் பண்ணும்போது அதில் ஃபர்ஸ்ட் டைம் அவர் மென்ஷன் பண்ணியிருக்கார். அவர் அங்கே சிவன் பற்றி ஒரு புக் எழுதும்போது, அந்த பொயம்ஸ் அதெல்லாம் எழுதும்போது, ఒక ఆటవికుడు శివుడికి మాంసం నైవేద్యంగా పెట్టాడు అని. அப்படின்னா ஒரு ட்ரைபலால் சிவனுக்கு மீட் பிரசாதமாக வச்சுருக்காரு அன்றது அங்கே தான் ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சம்மர் அரவுண்ட் 15th century தூர்ஜட்டி என்ற ஒரு ரைட்டர், அவர் ஸ்ரீகிருஷ்ண தேவராயாவோட கிங்டமில் ஹி வாஸ் அ பொயட். ஸ்ரீகிருஷ்ண தேவராயா வந்து ஹீ மேட் அ ஃபியூ ஒரு சில புக்ஸ் எழுதும்போது ஸ்ரீகாளஹஸ்தி மஹத்தியம்ன்ட்டு அவர் ஒரு புக்கில் எழுதின்னு இருக்கும்போது ஒன் ஆஃப் த போயம்ஸ் வந்து கண்ணப்ப நாயனார் பற்றி அவர் எழுதியிருக்கார். அண்ட் தென் இன் 1850 அந்த டைமில் there was a collector, was an Englishman collector called C.P. Brown. அவர் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற சில தெலுங்கில் தாளப்பத்த கந்தராலுன்னு சொல்லுவாங்க, அந்த they write it in இந்த ஸ்கிரிப்ட் அந்த இதில் எழுதுவாங்களே மோலச்சோடி ஸ்கிரிப்ட். ஸோ அதில் எங்கேயோ அங்கே அது ஹீ ஸ்டார்டட் கலெக்டிங் ஆல் தட். அதை சில ரைட்டர்ஸை வச்சு அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணாங்க. அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்ட அப்புறம் அதில் இருந்தது இந்த தூர்ஜட்டியோட கவி, இந்த போயம். இந்த போயமை ஒரு புக்காக பிரிண்ட் பண்ணியிருக்காங்க 1895லேயே. இப்போ புக்காக பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. தட் ஸ்டில் சொல்லின்னு இருக்காங்க. தேர் ஆர் ஃபியூ காப்பீஸ் லெஃப்ட் அண்ட் 3 or 4 or 5 காப்பீஸ். ஒன்று வந்து பிக்னர் மியூசியமில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நாங்கள் ட்ரை பண்ணோம். அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி 1938ல் படம் எடுக்கிறதும் அதை பேஸ் பண்ணி ஒரு ஸ்டேஜ் ப்ளே ஆச்சு. அந்த ஸ்டேஜ் ப்ளேயை எடுத்துக்கிட்டு இட் வாஸ் மேட் ஹேஸ் பேதர் கண்ணப்பா பை லெஜெண்டரி டாக்டர் சிவகுமார் காரு, ராஜ்குமார் காரு, டாக்டர் ராஜ்குமார் காரு. அண்ட் தென் அதே படம் பேதர் கண்ணப்பா தெலுங்கில் அதே டைமில் எடுத்தாங்க. இட் வாஸ் கால் ஸ்ரீகாளஹஸ்தி ஈஸ்வர மஹத்தியம் தெலுங்கில். ராஜ்குமார் சார் ஃபஸ்ட் டைம் அண்ட் ஓன்லி படம் எனக்கு தெரிஞ்சு கன்னடாவோட வேறு பாஷையில் நடித்தது தெலுங்கில் இந்த ஒரு படம் தான். ரெண்டுத்துலேயும் அவரே வாய்ஸ் ஓவர் கொடுத்தார், அவர் ஓன் வாய்ஸ். அதுக்கப்புறம் அதே படம் ஹிந்தியில் எடுத்தாங்க, சிவபக்தன்ட்டு 1954ல். அதுக்கப்புறம் பேதர் கண்ணப்பாவை 1976 தெலுங்கில் கிருஷ்ணம்ராஜு சார் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் 1980s சிவராஜ்குமார் அண்ணா, ராஜ்குமார் சாரோட பையன், அவர் கண்ணப்பாவாக நடித்து சிவராஜ்குமார் சார் சிவனா பண்ணியிருக்காரு. ஆல்மோஸ்ட் ஒரு 50 வருஷம் கழிச்சு நான் திருப்பி இன்னைக்கு கண்ணப்பாவை பண்ணுவேன். ஸோ இந்த ஜேர்னியில் there's a lot of stories இதில் நிறைய இருக்குது. there is a மகாபாரதா லிங்க் ஆல்சோ. கண்ணப்பாக்கு ஒரு மகாபாரதா லிங்க் இருக்குது. அது அந்த பழைய படம் பார்த்துருக்கவங்களுக்கு புரியும் என்ன லிங்க்ன்ட்டு. அந்த லிங்க்
நாங்கள் அது ஸ்பெசிஃபை பண்ணி அது இன்னும் எலாபரேட்டாக பண்ணியிருக்கோம். ஸோ அதை நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் மேஸ் யாருக்கு இருக்குது, போ நேரோ யாருக்கு இருக்குது, எதுக்கு கண்ணப்பாக்கு போ நேரோ இருக்குது. அண்ட் இன்னொன்று வந்து சரத் அங்கிள் வந்து எங்கள் அப்பா கேரக்டர் போட்டிருக்காரு. அண்ட் அவர் பேர் நாதநாதரு. ஒரிஜினலாக கண்ணப்பா அப்பா பேர் கூட நாதநாதர். அண்ட் அவங்க கண்ணப்பாவோட ஒய்ஃப் பேர் கூட நெமலின்றது ஒரு வருஷனில் இருக்குது. ரெண்டாவது வந்து when you're talking about history, we took a few liberties எடுத்திருக்கோம். எடுக்கலன்றது இல்லை, எடுத்திருக்கோம். பட் நீங்கள் கேட்ட கேள்விக்கு த எக்ஸாக்ட் ஆன்சர் மூவியில் இருக்கு. சார் ஓகே. எஸ் சார். Congratulations, Manoj, on a fantastic teaser. It was awesome, actually. Thank you. Thank you. And I have two questions for you. One is that it's evident that you spent a lot of money, so we're kind of wondering what the budget of the film is, because that's of interest to us. That's one. And two, நீங்க கொடுத்திருக்கீங்க ரெண்டு காமிக்ஸ் வந்து to everybody over here வந்து you've distributed. We're kind of curious if the whole story is being mentioned over here, or is this just for our understanding of the story that is going to be presented to us on April 25th? The budget, it is a big budget movie, and the budget, I don't know. It's up to you to decide what the budget of the movie is. And for the second, you have to forgive me. Adha na answer panna mudiyadhu. Rendadhu vandu, it is definitely, it's up to you. It is a very, very high budget movie, and in triple figures alla dhaan irukku. And it is not about the budget of the movie illanga. Look at the the story, the emotion, and the span naanga kaatradhu. That is what I would like you to look at. Because na ivlo budget aachu avlo budget aachu, no, I am not for it. புத்திசாலியா இருந்தா you should be able to make like for example, I'll tell you, Matrix padam release ஆனபோது they changed the way the world looked at action movies. We necessity is the mother of invention ன்னு சொல்லுவாங்க. அதே ஆக்ஷனை கரெக்டாக நம்ம ஃபைட் மாஸ்டர்ஸ் எல்லாருமே 1 இயரில் ரெப்ளிகேட் பண்ணிட்டாங்க, அண்ட் அட் த ஃப்ராக்ஷன் காஸ்ட். ஸோ ஐ திங்க் பட்ஜெட் இஸ் நாட் த கன்சர்ன், த தாட். அண்ட் த செகண்ட் கொஸ்டின், அந்த காமிக் புக்ஸ் நீங்கள் படிக்கிறது வால்யூம் 3 கூட நெக்ஸ்ட் ஒரு 15 டேஸில் ரிலீஸ் ஆகும். இந்த ஜெனரேஷனுக்கு check, is it okay? Yeah, in the generation means I'm talking about kids under 16 years old, 16 வருஷம் கீழே இருக்க பசங்களுக்கு நான் கதை சொல்லணும்னா I have to prep them up. இந்த மாதிரி கதை சொல்கிறதுக்கு ப்ரெப் பண்ணணும்னா இனிஷியலாக இந்த புக் லான்ச் பண்ணும்போது யார் யாருக்கு இந்த புக்கு வேணுமோ நீங்கள் எனக்கு டிஎம்இ டைரக்ட் மெசேஜ் அனுப்புங்க இன்ஸ்டாகிராம்லன்ட்டு நான் போட்டேன் ஒரு 6-7 months பேக். நாங்கள் ஃபஸ்ட் பிரிண்ட் பண்ணது 5000 புக்ஸ். அதுவும் எல்லாருமே டவுட் பண்ணிட்டு இருந்தாங்க, எது யார் படிக்க போகிறாங்க, மேபி ஒரு 1000 புக்ஸ் போடலாம், இல்லை ப்ரொமோஷன் ஃப்ரீயாக கொடுத்துடலாம், அது தான்ட்டு. இனி வரைக்கும் 80,000 புக்ஸ் பிரிண்ட் பண்ணியிருக்கோம் நாங்கள். ஸோ த இன்ட்ரெஸ்ட் இஸ் குவைட் ஹை, அண்ட் இந்த இன்ட்ரெஸ்ட் மூவிக்கு டிரான்ஸ்லேட் ஆகணுன்ற ஆசை எங்களுக்கு இருக்குது. த பேஸ் இஸ் தேர், அந்த புக்கில் பேஸ் இருக்குது. But the true story is much, much different from நீங்கள் பார்க்குறது. And also நீங்கள் நெக்ஸ்ட் கேட்குற ஒரு கேள்விக்கு நான் இப்போவே இந்த ஃப்ளோவில் ஆன்சர் சொல்லிடுறேன். கண்ணப்பான்றது சரத் அங்கிள் சொல்கிற மாதிரி ஒரே ஒரு பேஜர், ஒரு ஏத்திஸ்ட், நாஸ்திகன்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன். அவர் வந்து ஒரு மகா பக்தனாக மாறினது. எவ்வளோ பக்தனா, ஹவு பிக் அ டிவோட்டி இவர்ன்றது சிவன் வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக அவர் டெஸ்ட் வச்சார். And Shiva itself was surprised that such a big devotee this fellow is. That's the story. And Shiva சொன்னது வந்து என்னோட முன்னால் உனக்கு தான் பூஜை பண்ணோம் இந்த கோயில்லன்றது அவர் சொன்னார். கண்ணப்பா யார், அவர் பேர் என்ன, அது முன்ன ஸ்டோரி என்ன. ஸோ எவ்ரிபடி எல்லாருக்குமே அவங்கவுங்க வேர்ஷன் இருக்குது. இது ஏன் வேர்ஷன் ஆஃப் கண்ணப்பா. கண்ணப்பா யார், அவங்க அப்பா கூட ரிலேஷன்ஷிப் என்ன, எந்த மாதிரி யோசிச்சிருப்பான், வாட் வாஸ் ஹிஸ் ஜேர்னி.
So this is all, I took liberty of writing it. So this is based on true facts, but with my version of what it could have been. And the fill in the blanks, நாங்க போட்டுக்கிட்டோம். விஷ்ணு பிரதர். Sir, is there another mic? வேற mic இருக்கா? Okay, இப்போ. சார் விஷ்ணு சார். Yes, sir. நடிகர் திலகம் சிவாஜியிலேருந்து என்டிஆர், ராஜ்குமார் சார், நீங்கள் சொன்ன மாதிரி இவங்கெல்லாம் இந்த சாமி வேஷம் போட்டு தான் மக்கள் மனதில் வந்து பெரிய லெவலில் இடம் பிடிச்சாங்க. அந்த மாதிரி ஒரு பாணியை இப்போ இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்திருக்கீங்களோ? சார் இங்கிலீஷில் ஒரு வேர்டு இருக்கு. Is that, that mic? Okay. ಶರತ್ ಅಂಕಲ್ಗೂ ಪ್ರಭಾವನ್ ಅಂಕಲ್ನ ಪ್ರೀತಿಗೆ ಕ್ವೆಶನ್ಸ್ இருந்தால் அங்கே கேட்கலாம். இங்கிலீஷில் ஒரு சென்டென்ஸ் இருக்கு. From your mouth to God's ears. You know, in the journey, yes, I hope, you know, எனக்கு நான் படத்தில் நடிக்கிறது முன்னாத்தில் இருந்து நான் ரொம்ப அழகான அவன் கிடையாது. I was an ugly duckling எங்கள் ஃபேமிலியில். நான் எப்பவுமே நடிக்கணும் ஆகணும்ன்ட்டு எனக்கு இருந்தது. நான் கடவுளை அதே வேண்டிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, ஐ won't let go of the chance. ஏன்னா எப்பவுமே ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரை பார்க்கணுன்ட்டு எங்கள் அப்பாவுக்கு இருந்தது. ஆனால் நடிகனான்ட்டு எனக்கு மனசில் இருந்தது. இந்த கடவுளோட பிளெஸிங்ஸ், எங்கள் அப்பாவோட பிளெஸிங்ஸ், நான் இன்றைக்கி நடிகனாக இருக்கேன். ஸோ எனக்கு எப்பவுமே இந்த மாதிரி பௌராணிக்கம் பண்ணோம், ஏன்னா காட் படம் பண்ணோம், ஏன்னா சூப்பர் ஹீரோ மூவிஸ் பண்ணோன்றது இருக்குது. ஸோ திஸ் வில் பி மை ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு பி மேக்கிங் many more such stories. And I want Indian gods, goddesses, Indian superheroes படம் பண்ணணுன்ட்டு எனக்கு ரொம்ப ஆசை. And this is my first step towards that. சார் சார் Everything is God's creation. கேக்குதுங்களா சார் கேட்குது, பிரேக் ஆகின்னு இருக்கு. விஷ்ணு பிரதர். ஹலோ சார் அவர் கேட்டேன். சாரி சார், சாரி சார். என்னன்னா இப்போ வந்து இந்த லாங்குவேஜில் வந்து மக்களுக்கு புரியுமா? ஏன்னா லாஸ்ட் டைம் நிறைய படங்கள் வரப்போகுது, பழைய காலத்து தமிழ் எடுத்து பேசுவாங்க, அவங்களுக்கு வந்து சரியாக புரிய மாட்டேங்குது. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் கூட சரியா சார். சில வாட்டி நான் இங்கே தான் பிறந்து வளர்ந்தா நல்லா இருக்குது. சில வாட்டி நான் தமிழ் நியூஸ் பார்க்கும்போது எனக்கே தமிழ் புரிய மாட்டேங்குது. ஐயோ டச் போச்சா, என்னாச்சு இதுன்ட்டு. ஏன்னா அந்த கிராந்திக்கான ஏன்னா வெரி ட்ரெடிஷ்னல் கிளாசிக்கல் தமிழ் பேசிக்கின்னு இருக்காங்க. இந்த படம் வரும்போது இந்த கொஸ்டின் நிறைய பேருக்கும் வந்திருந்தது. எந்த மாதிரினா, கிளாசிக்கல் தமிழ் இல்லை, அந்த பழைய கால தமிழ் இல்லை, அந்த தமிழ் தான் யூஸ் பண்ணோம், அந்த லிட்ரேச்சர் யூஸ் பண்ணோம் அன்றதை நிறைய பேர் ஸ்ட்ரெஸ் பண்ணாங்க. பட் ஐ வாஸ் வெரி கிளியர். ஏன்னா எனக்கு இருக்கிற இன்னும் சில கிரேட் லெஜெண்டரி மூவிஸ், இல்லை நான் சம் ஐகானிக் மூவிஸை நான் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறேன். அது தமிழில் கூட மிகப்பெரியான ஹிட், தெலுங்குலேயும் மிகப்பெரியான ஹிட். அது மாயா பஜார்ன்றது ஒரு படம். அந்த காலத்தில் அவ்வளோ கான்டெம்பரரியாக அந்த காலத்தில் நினச்சாங்க. எந்த மாதிரினா, அந்த படம் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த தமிழ் வந்து ரொம்ப பழைய கால தமிழ் இல்லை, இட்ஸ் நாட் வெரி கிளாசிக்கல் தமிழ். அந்த காலத்துக்கு கான்டெம்பரரி தமிழ் இருந்தது. ஸோ வென் த ஸ்டோரி டெல்லிங் பிரமாதமாக இருக்கும்போது அது மைண்டில் வச்சுக்க மாட்டாங்க. அண்ட் பார்வதி பரமேஸ்வரன் பேசும்போது கூட அவங்க ரொம்ப ட்ரெடிஷ்னல் லாங்குவேஜ் நான் யூஸ் பண்ணல. நான் ஐ செட் லெட் இட் பி எல்லாருக்கும் புரிகிற மாதிரி, லெட் இட் மேக் இட் அ வெரி வெரி கலோக்கியல் தமிழ், லெட் இட் பி accessible and understandable for everybody என்றது that was my intention. and அதே மாதிரி தான். அண்ட் எனக்கு மேஜராக தேங்க்ஸ் சொல்கிறது சரத் அங்கிளுக்கு எதுக்கு சொல்லணும்னா, நான் டப் பண்ணும்போது தமிழில் டப் பண்ணுறேன்னா, விஷ்ணு இது நானே கிட்ட இருந்து நான் பார்த்துக்கிறேன், அவருக்கு தேவையில்லை, பட் அவுட் ஆஃப் லவ் அண்ட் நாங்கள் பண்ணுற ஒரு ட்ரீம்க்கு அவர் ஹெல்ப் பண்ணுறது, அவர் ஹெல்ப் மிகப்பெரியான ஹெல்ப். அவரே கிட்டே இருந்து எல்லா வாய்ஸஸ் செக் பண்ணி எல்லாம் நான் முதல்ல ஒரு வருஷன் பண்ணி அனுப்பும்போது விஷ்ணு இல்லை நல்லா இல்லை, இது கரெக்டாக கிடையாது, மொத்தம் படம் ரீடப் பண்ணோம்
அண்ட் பண்ணி அங்கிளே கிட்ட இருந்து நல்லா பண்ணார். ஸோ ஐம் ரியலி கிரேட்ஃபுல் ஃபார் ஹிம் ஃபார் தட் ஹெல்ப். அவர் ஸ்டேச்சருக்கு அவருக்கு இருக்கிற டைம் கிரன்ச்சுக்கு அவர் பண்ண தேவையில்லை. அவுட் ஆஃப் லவ் அண்ட் அஃபெக்ஷன் எனக்கு ஒரு ஃபாதர் மாதிரி அவர். ஸோ ஐம் கிரேட்ஃபுல் ஃபார் ஹிம் ஃபார் தட். தமிழ் சினிமாவில் என்றும் மார்க்கண்டையன் வந்து சார் கூட வந்து ஐ கான்ட் ஹியர், சாரி கேட்கல. விஷ்ணு பிரதர், கேள்வியில் அப்ரிசியேஷன் தான். நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் கண்ணப்ப நாயகரோடைய விழா வந்து காளகஸ்தி பகுதியில் வந்து எவ்ரி இயர் 10 days வரை நீங்கள் செலிப்ரேட் பண்ணுவீங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் ஆந்திராவில். ஸோ 63 நாயன்மார்கள், 12 ஆழ்வார்கள் எல்லாருமே நம்ம தமிழ்நாட்டுக்கு ரொம்ப சொந்தமானவங்க. அவங்க ஜஸ்ட் லைக் ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ், அவங்க ஒரு பெரிய வாரியர்ஸும் கூட. நிறைய சோஷியல் ரிஃபார்ம்ஸ்க்கு காரணமாக இருந்திருக்காங்க. அண்டு நிறைய ஸ்பிரிச்சுவல் ரெவல்யூஷனரி எல்லாம் நிறையா பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு நாயனாராக கண்ணப்ப நாயனாரை நீங்கள் வந்து இங்கே கொண்டு வந்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வி தமிழ் வெரி தேங்க்ஃபுல் டு யூ ஃபார் எவர். அண்டு ஒன் மோர் சஜஷன், இந்த காமிக்ஸை வந்து தமிழில் எனக்கு கொஞ்சம் 3 வால்யூமும் தமிழ்லேயே நீங்கள் ரிலீஸ் பண்ணணும். பண்ணிங்கன்னா எவ்ரி ரீஜனல் லாங்குவேஜஸில் இன்க்ளூடிங் தெலுங்கு, கன்னடா, மலையாளம் அண்ட் தமிழ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அவங்க அந்தந்த லாங்குவேஜில் உள்ளவங்க படிக்கிறதுக்குன்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஃபார் யூர் சஜஷன். அண்ட் விஷ்ணு சார், யா அந்த தமிழ் ஆல்ரெடி நாங்கள் யூடியூப்பில் வால்யூம் 1 டப் பண்ணி ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஓகே ஓகே. இட் வில் பி அ வைடர் ரீச் ஃபார் த ஆடியன்ஸ்ன்ட்டு. பட் உங்கள் சஜஷன் எடுத்துக்கிட்டு வில் ட்ரை டு ட்ரான்ஸ்லேட் இட் இன் தமிழ் ஆல்சோ. யா, தேங்க்யூ சார் வெரி மச். ஸோ விஷ்ணு சார், சார் டைரக்டர் சார், ப்ளீஸ் டூ மோர் ஃபிலிம்ஸ் லைக் திஸ். More historical films. More historical movies. We have a lot of nods and story lines and real warriors in our, I will try my best Yeah. to bring authentic stories and the real stories that the part of our history, not mythology. Wrongly, Sit down, sir. Frame, camera frame. wrongly we interpret our stories as mythology. That is a very wrong word to use. It is our history, and we should reclaim our history and we should tell our stories. So me and Vishnu already told you that he is planning to make, and we all should try to make the authentic, real stories of our past. Thank you. Thank you for your Thank you, sir. suggestion. Wish you all the very best. Yeah, thank you. சார் இங்கே ஒரு கேள்வி. இங்கே சார், இப்போ வந்து வெளிநாடுகளில் படம் எடுத்திருக்கீங்க. காளகஸ்தி வந்து கதைக்கலாம். அங்கே ஏதாவது காட்சிகள் எடுத்திருக்கீங்களா? 1 2 குடுமியாக யார் நடிச்சிருக்காங்க? யார் நடிச்சிருக்காங்க? குடுமி கேரக்டர் அவர் தானே சிவன். அவருக்கு தானே போய் அபிஷேகம் பண்ணுறீங்க. சிவன் கேரக்டர் யார் நடிச்சிருக்காங்கன்ற அது எப்படியோ 4 நாளைக்கு எல்லாருக்கும் தெரிய போகுது. அது அக்ஷய்குமார் சார் தான் சிவனாக நடிச்சிருக்காரு. ஸோ அவர் நடிச்சிருக்காரு. இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நீங்கள் கேட்டது என்ன சார்? சாரி. காளஹஸ்தியில் படம் பண்ணல சார். இப்போ தான் நாங்கள் பெர்மிஷன் எடுத்திருக்கோம் அந்த வெளியில் டெம்பிள் காட்டுறதுக்கு, உள்ள லிங்கத்தை கூட காட்டுறதுக்கு. ஸோ அது டெஃபினட்டாக அந்த லிங்கத்தை வி வில் பி ஷோயிங் இட் இன் த ஃபிலிம். ஆனால் இப்போ நீங்கள் பார்க்குற லிங்கம் வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஆஸ் க்ளோஸ் டு வாட் அங்கே இருக்கிறது. அந்த ஹைட்டு நாங்கள் எடுத்துக்கல. 3 feet 11 inches இருக்குது அந்த இருக்கிற லிங்கம். ஆனால் நான் அந்த கடவுள் அது வி கேனாட் அது பண்ணுவோம். ஸோ அது ஹைட்டு கொஞ்சம் நாங்கள் மூவிக்காக க்ளோஸாக கொண்டு போனோம். ஐ எம் வெரி சென்டிமெண்டல் அபவுட் ஐ எம் வெரி சூப்பர்ஸ்டிஷியஸ் ஆல்சோ. ஸோ அது வி ஹேஸ் க்ளோஸ் ஆஸ் த லிங்கம் இருக்கிறதுனா இது வச்சுக்கிட்டோம் நம்ம. அவர் ஏதோ கேட்கணும்னு துடிச்சிக்கிட்டு இருக்கார் சகோதரர். அவங்களையும் சிவம் பக்தனா மாறுவாங்க இந்த படம் பார்த்து. எனக்கு சொல்லுங்க பஸ். கேட்குறீங்க ஆன் பண்ணல நினைக்கிறப்ப மைக் ஆன் பண்ணல. இதில் மோகன் பாபு சார், மோகன்லால் சார், நீங்கள் யார் பெட்டராக நடிச்சிருப்பதா நீங்கள் கருதுறீங்க? யார் பெட்டரா? ஏன்னா இந்த மாதிரி புராண படத்தில் அதாவது இதுவரை நல்லா ஸ்மூத்தாக நல்லா போயிட்டு இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷம். உங்கள் கான்ஃபிடென்ட் மோகன் பாபு சார் கான்ஃபிடென்ட்டாக வந்து நான் பார்த்துருக்கேன், நிறைய படம் பார்த்துருக்கேன். மோகன் பாபு சார் டைலாக் டெலிவரி பர்ஃபார்மன்ஸ் இஸ் மச் சுப்பீரியர் டு மைன் ஆல்சோ மைத்தாலஜிக்கல் மூவி. இந்த படம் நல்லா எடுக்கணும், சிறப்பாக எடுக்கணும் சொன்ன மாதிரி எல்லாரும் சிவபக்தராக மாறணும்னு சொன்னார் இல்லையா?
அதாவது இந்த காலத்தில் வந்து இளைஞர்களுக்கு குழந்தைங்களுக்கும் தெரியாத விஷயத்தை தெரிய வைக்கணும்னு எடுக்கிற முயற்சியில் வந்து வெற்றி பெறணும்னு நினைக்கிறேன். மோகன் சார் ஆல்சோ, டைரக்டர் ஆல்சோ. என்னை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்குலாம் பல பேருக்கு வந்து சரித்திரம்னு தெரியாமல் கதையாக எடுத்துகிட்டு இருக்காங்க. கதையாக இருந்தாலும் சரித்திரமாக இருந்தாலும் படிக்காமல் இருக்கவங்களுக்கு இது போன்ற தயாரிப்பாளர்களும் நடிகர்களும் வரும்போது இதை வந்து இதெல்லாம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இன்றுள்ள சமுதாயத்துக்கு சமூகத்துக்கு கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். சார் இப்போ அதே மனநிலையில் தான் நான் சார் இப்போ நீங்கள் சொன்னீங்க எல்லாருமே சிவன் பக்தனா மாறிடுவாங்கன்னு சொன்னீங்க. இல்லை, இவங்க கேட்டதுக்கு சரி சார், நீங்கள் உங்கள் வாயில தான் நீங்கள் சொன்னீங்க, அதுக்காக தான் கேட்குறேன். என் வாயில சொல்ல முடியும், உங்கள் வாயில நான் பதில் சொல்ல. என்னன்னா இப்போ வந்து நீங்கள் வந்து சொல்கிறீங்களா சார், நீங்கள் சொல்கிற விஷயம் நடக்குமா சார்? இஸ் சார் நீங்கள் சொல்கிற விஷயம் நடக்குமா? இல்லை, இந்த படத்தை தமிழ்நாட்டில் அது ஒரு விஷயம் நீ கேட்டு புரிஞ்சிருச்சு பாஸ். நான் ஒன்றும் அதாவது இந்த படத்தை பார்த்த பிறகு இந்த பக்தி என்பது உருவாகும் தான் சொல்கிறார். ஸோ யார் சிவனுக்காக எந்தெந்த கடவுளை அவங்க கும்பிட்றாங்களோ அவங்க சிவபக்தியாக மாறுவான்னு சொன்னோன்னே நீங்கள் வேறு மாதிரியே நினச்சிட வேண்டாம். நாங்கள் வந்து இங்கே வந்து கன்வர்ஷன் பண்ணல யாரையும். இங்கே பண்ணுறது வந்து இப்போ யார் யார் இந்த படத்துக்கு நம்பிக்கை உள்ளவர்கள் உண்மையாக இவ்வளோ தூரம் நிறைய பேர் இருப்பாங்க. இந்த குழந்தைங்களே வந்து கோயில் போகாமல் இருப்பாங்க. ஏன்னா அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பான்னு சொல்லிட்டோம். யாரும் வந்து ஒரு சர்டன் டைமுக்கு ஒரு செவ்வாய்க்கிழமை மணிக்கு கோயில் போனோம், வெள்ளிக்கிழமை கோயில் போனோம், எந்த ஒரு இதுவும் நம்மளுக்கு எழுதலை. ஸோ இந்த படங்கள்லாம் பார்க்கும்போது திஸ் இஸ் காட், ஐ திங்க் வி ஆர் நாட் பீன் டோல்ட் தாட் அபவுட் திஸ் நினைக்கிறதுக்கான வாய்ப்பு இது உருவாக்கும்னு சொல்லியிருக்கேன். Sir, this is a question to the director. Sir, you've been making serials and this is the first time you're actually directing a film. So, challenges that you faced, that's my first question. And the other thing is, how much of the film is complete? The first thing, see, nowadays there is not much difference between television and film. There was a time when film was made on negative, but nowadays camera is same, scale is same. The only thing that you need to make a movie is mindset. In television, everything you have to bring 5 episodes in a week or 6 episodes in a week, so you have to rush, you have a different kind of deadline. Here you have to concentrate more on quality, not on the footage or not just bringing out the episodes by after episodes. So that is the basic difference. Otherwise, there is not much difference. We have to tell a story for television, we have to tell a story for celluloid. So that's it. And the movie is completely shot. Its shooting is over, I think, 6 months ago, and we are in the process of post-production. So our team, everybody is trying their best to bring the movie on celluloid at its best. So our VFX team and background music, our music director Stephen Devasi, he has done a fantastic job, not only for songs but for background also. So I'm looking forward to see the movie myself when it's complete. சார் சரத் சார், இந்த மாதிரி படம் புராண படம் நடிக்கிறது இன்றைக்கி இருக்கிற 2K கிட்ஸுக்கெல்லாம் புரிகிற மாதிரி இந்த மாதிரி புராணங்களை எனக்கே படிச்சிருக்கேன். ஆனால் அந்த படத்தை பார்த்தா மைக் இல்லாமல் நீங்கள் பேசலாம் சகோதரர், நல்ல வாய்ஸ் உங்களுக்கு. சார் இந்த இந்த படம் டப்பட்டது மாதிரி உங்கள் வாய்ஸ் கேட்டதுன்னா உங்களுக்கு படத்தில் யூஸ் பண்ணியிருப்பேன், சொல்லுங்கள். அதனால் உங்களுக்கு ஆனால் பிரபுதேவா மாஸ்டர் இருக்கிறாரு, நமக்கு ஒன்றும் டூயேட் இல்லையே, அர்ஜுனா அந்த மாதிரி அப்படிங்கிற ஃபீலிங் இல்லையா அந்த மாதிரி புராண படத்தில் நடிக்கிறப்போ? புராண படத்தில் என்ன சொல்லணுமோ அதான் நடிக்க முடியும். அங்கே போய் அர்ஜுனா அங்கே கொண்டு போக முடியாது. அர்ஜுனா நடிக்க சொன்னால் நடிச்சிடுறேன். அர்ஜுனா வார்த்தைக்கு வந்து அந்த அர்ஜுனா நடிக்க நான் தயார், அது எடுக்க இவர் தயார், நான் நடிக்க தயார். நன்றி. சரத் சார் இங்கே சரத் சார் இங்கே இல்லை, ஆக்சுவலாக உங்களுக்கு மை பிரதர் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். பொலிட்டிக்கலாக இருந்தாலும் சரி, சினிமா வந்தாலும் இப்போ சமீப காலமாக ஆன்மீகம் அந்த சார்ந்து தான் வரீங்க, என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா? அந்த படம் நடிக்கும் போது நான் வந்து இது வந்து நான் இன்னொரு ப்ரெஸ் மீட் வச்சிடறேன், ஏன்னா இது வந்து தனியாக ஒரு ப்ரெஸ் மீட் காவி சாயலாகவே வருது. இல்லை சாமியை பற்றி சொல்லும் போது சாமியை பற்றி தான் பேசுவாங்க, அதுக்காக வேறு எதையும் பற்றி பேச முடியாது. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ். இது வந்து ஒரு சிவபக்தனை பற்றி ஒரு படம். சிவபக்தனை பற்றி பேசும்போது சிவபக்தனை பற்றி தான் பேச முடியும், வேறெல்லாம் இங்கே வந்து பேச வாய்ப்பு இல்லை. ஆனால் உங்களுக்காக நீங்கள் வந்து ஒரே சாமி படமாக பார்த்துட்ருக்கீங்க, ஆன்மீகமாக பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னால் அது தனியாக வந்து நம்ம 2 பேரும் உட்காந்து பேசிடுவோம், நீங்கள் கவலைப்படாதீங்க. தேங்க்யூ. பத்திரிகையாளர்கள் எல்லாரும் மன்னிக்கவும், டைம் ஆயிடுச்சு. ஸோ அதனால்